நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஆரோக்கியம் சார்ந்த நம்முடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக அறிவியல் சித்தர் டாக்டர் அன்பு கணபதி அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூ. இன்னைக்கு நிகழ்ச்சியில நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல தொடர்ந்து கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா, எங்களுக்கு நேச்சுரல் ஹேர் டை இருந்தா சொல்லுங்க, வீட்டுல இருந்தபடியே தயாரிக்கிற மாதிரி, இல்ல ஈஸியா எங்கேயாவது கிடைக்கிற மாதிரி ஏதாவது இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அதை பேசுறதுக்கு முன்னாடி இந்த டை, கெமிக்கல் டை நம்ம யூஸ் பண்றதுனால என்ன மாதிரியான பாதிப்புகள் எல்லாம் நமக்கு ஏற்படும்? ஏன்னா அதை பத்தின ஒரு அவேர்னஸ் நிறைய பேருக்கு இருக்கிறதே கிடையாது. கெமிக்கல் ஹேர் டை வாங்கி யூஸ் பண்ணிடுறாங்க, அதுக்கப்புறமா வருத்தப்படுறாங்க. இதனுடைய காம்ப்ளிகேஷன்ஸ் என்னெல்லாம் இருக்கு சார்? டை தானே சொல்லி வாங்கி அவங்க பாட்டு யூஸ் பண்ணிடுறாங்க. யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த காம்ப்ளிகேஷன் தெரிஞ்சுக்கிறாங்க. பொதுவாக வேதியியல் பொருட்களினாலே செய்யப்படுகிற ஹேர் டை, அதிலே ஒன்று முக்கியமான ஒரு மூலப்பொருள் ஃபினைல் அலனின் டை அமைன் என்கின்ற ஒரு வேதியியல் பொருள். அதுதான் உடனே அந்த முடியில நிறமாற்றத்தை தரும். அது க்ரீமாக இருக்கலாம், பேஸ்டாக இருக்கலாம், பவுடராக இருக்கலாம், எந்த ஃபார்மில் வேணாலும் இருக்கலாம். அந்த ஹேர் டையை பயன்படுத்துவதால என்ன ஆகுறதுன்னா, முதல்லமா பலருக்கு முடி கொட்டும், ரெண்டாவது தலை அரிக்கும், தலையிலே பிப்பு தலையிலே தொற்று வரும். இந்த தொடர்ந்து பயன்படுத்துகிற போது இந்த கன்னம், முகம் இங்கெல்லாம் கருமையாக ஒரு ஸ்கின் படலம், ஒரு படை நோய் தோன்றும். டை போடுவதனால கருப்பாகும், அப்படியே ஸ்கின் கருப்பாகும். அது ஏன்னா மேலே போடுறது ஸ்கின்ல அப்சர்வ் ஆகி ஸ்கின்னில் டை ஏறி அந்த நெத்தியில், கன்னத்தில், கண்ணுக்கு பக்கத்துல எல்லாம் கருப்பு நிறம் ஏறும். இது மட்டும் அல்லாமல் ஆய்வுகள் என்ன சொல்லுகின்றன, தொடர்ந்து பயன்படுத்துகிற பலர் புற்றுநோய்க்கு ஆளாகிறார்கள். இதை பயன்படுத்தக்கூடாது என்று, அதில் அமோனியம் இருக்கிறது, அது புற்றுநோயை தருகிறது என்றெல்லாம் ஆராய்ச்சி வந்திருக்கிறது. நம்ம மக்களுக்கு தெரியாது. டை தானே, கலர் போட்டுக்கொள்ள வேண்டியதானே என்று இந்த கலர் என்ன, எல்லாருக்கும் இளமையாக இருக்கணும்னு ஆசை தானம்மா. இளமை மையில் இருக்கிறதுன்னு நினைக்கிறார்கள். அதனால் கருமைக்காக என்ன பண்ணால் இந்த மையை போடுகிறார்கள். அப்படி சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் ஒரு தயாரிப்பு வேணும்னா இயற்கைக்கு போகணும். இப்போ இயற்கையான தயாரிப்பை கேட்குறாங்க பலர். ஹெர்பல் டை என்று இன்றைக்கு நிறைய மார்க்கெட்டில் இருக்கிறது. அது நிச்சயமாக ஹெர்பல் தான். ஆனால் அந்த ஹெர்பலுக்குள்ளே இந்த ஃபெனைல் அலனின் டை அமைனை கலந்துருக்கிறார்களா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் போகிறேன் பார்லருக்கு, போய் எனக்கு ஹெர்பல் டைன்னு போட்டு விட்டாங்க. நான் போட்டுக்கிட்டு வந்தேன். எவ்வளோ நேரம் பார்லர் இருந்தீங்க? ஒரு அரை மணி நேரத்தில் போட்டு விட்டாங்க, எனக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு. அரை மணி நேரத்தில் சிகையை அலங்காரம் பண்ணி, முடியை கழுவி, அது டையை போட்டு நிறமேற்றி அனுப்புனாங்கன்னா அது ஒரு 10 நிமிஷம் நிறமேற்றி இருக்கிறதுன்னு அர்த்தம். இப்படி விரைந்து நிறம் ஏற்றுகிறது என்றால் அதில் வேதியியல் கெமிக்கல் இருக்கிறது. இது சத்தியமான உண்மை. இது தெரியாது. அப்போது இப்படி இல்லாமல் இயற்கையாக ஒன்றை தயாரித்து, நீங்கள் நல்லா கேட்டீங்க, ஒரு வீட்டிலே தயாரிப்பதற்கும் வீட்டிலே தயாரிக்க முடியலன்னு சொன்னால் வெளியிலே பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்கா சொல்லுங்கன்னு கேட்டீங்க. இந்த ரெண்டுக்குமே பதில் சொல்லிடுறேன் நான். வீட்டில் தயாரிக்க முடியும். என்ன, 2 வகையான தயாரிப்பாக இருக்க வேண்டும். ஒரு தயாரிப்பாக இருக்கணும். சில என்ன பண்ணுவார்கள், ஹெர்பல் டை போட்டிருக்குன்னு சொல்லி மருதாணியை நீலியை ஒன்றா சேர்த்து போட்டிருப்பார்கள். அது நிச்சயமாக டை ஆகவே ஆகாது. ஆனால் அப்படிதானே சார் இன்னைக்கு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆகவே ஆகாது, நிச்சயமாக ஆகாது. அது உறுதியாக நான் சொல்லுவேன். அது ஏன் என்பதை நான் விளக்குகிறேன் பாருங்க. இப்போது நான் 2 வகையான தயாரிப்புகளை உருவாக்கினேன். நீங்கள் அந்த 2ஐயும் தயாரிக்கலாம். அதுக்கு பேர் வச்சுப்போம். ஒன்று பிளாக் மீ ஏ, இன்னொன்று பிளாக் மீ பி. பிளாக் மீ ஏ அண்ட் பி. முதல்ல போட வேண்டியது ஏ. அப்போ இந்த தருணத்தை ஒன்று சொல்லிவிடுறேன். இதை சைனஸ் உள்ளவர்கள் பயன்படுத்தாதீர்கள். இதில் இருக்கிற மூலிகை குளிர்ச்சி. அதை ஒரு 45 நிமிட நேரம் முடியலே அதை உலர விட வேண்டும். அந்த குளிர்ச்சியில் சிலருக்கு சளி பிடிச்சோன்னா உடனே எனக்கு சைடு எஃபெக்ட் வந்துடுதுன்னு சொல்லுவாங்க. அதற்காக வேணான்னு சொல்கிறேன், இல்லைன்னா பயன்படுத்தலாம். அப்போ அவங்களுக்கெல்லாம் தீர்வு இல்லையா சார்? அவங்களாம் போட முடியாதா? அதையும் சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணணும், பிளாக் மீ ஏல என்ன இருக்கிறது, ஏன் ரகசியம்? அது எல்லாரும் தயாரிக்கட்டுமே. பூவரசு பூ, ஆவாரம் பூ, தாண்டிக்காயினுடைய தோல், மருதாணியினுடைய இலையனுடைய பவுடர் 4. அதே மாதிரி பிளாக் மீ பி. பிளாக் மீ பியில் 4 மூலிகைகள். ஒன்று கருவேலம் பிஞ்சு, இன்னொன்று கடுக்காய் பிஞ்சு, கறிவேப்பிலை, அடுத்தது நீலி. இதில் 4 மூலிகை, இதில் 4 மூலிகை. இதில் ஒரு இயற்கை தந்திருக்கிற ஒரு பெரிய அதிசயம் என்னன்னாமா, ஒயிட் கலரில் இயற்கையாக இருக்கிற பிளாக் கலர் படியாது, ஏறாது. ஒயிட்டில் பிளாக் கலர் ஏறாது. சித்தர்கள் பெரிய ஆளுங்க, ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்க. இந்த பிளாக் மீ ஏவை தடவைனா முடியல. எப்படி தடவணும்னா, இட்லி மாவு பதத்தில் அதை கரைச்சிக்கணும். கையில் க்ளவுஸ் போட்டுக்கிறது நல்லது. க்ளவுஸ் போட்டு
தண்ணி ஊற்றி வெதுவெதுப்பான தண்ணி நல்லது. இந்த தண்ணி ஊற்றி நல்லா குழப்பி இட்லி மாவு பதத்தில், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, குழப்பிட்டு இந்த காதோரம் இருக்கிற முடி ரொம்ப சீக்கிரமாக வெளுத்துருக்கும், அதை அப்படியே நல்லா அப்பி விட்டுடணும். அப்புறம் முடி வெண்மையாக இருக்கிற வேர்பகுதியிலலாம் நல்லா அதை தடவிட்டு ட்ரை பண்ண விடணும். ட்ரை பண்ணுவதற்கு சைனஸ் தொல்லைகள் இருப்பவர்கள், அதிக குளிர்ச்சி ஆகாதவர்கள் ஹேர் ட்ரையரை பயன்படுத்தி ட்ரை பண்ணலாம். பொதுவாக எல்லாருமே இந்த ஹேர் ட்ரையரை பயன்படுத்தி ட்ரை பண்ணோம்னா ஒரு 15 நிமிஷத்தில் ட்ரை ஆகி பிடிச்சிக்கும். ஒரு 45 நிமிடம் பொறுங்க. 15 நிமிஷம் ட்ரை அப்ளை பண்ண நேரம் இன்னும் 45 நிமிஷம் பொறுங்க. பொறுத்துட்டு தலையை அலம்பிட்டிங்கன்னா, குளிச்சிட்டிங்கன்னா, இல்லை தலையை கழுவிட்டிங்கன்னாமா இந்த வெள்ளை முடி பூரா ப்ரௌன் ஆகிடும். இப்போ என்ன பண்ணணும், பிளாக் மீ பியை அதே மாதிரி கரைச்சி அப்ளை பண்ணணும். அன்னைக்கே அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இன்றைக்கி பிளாக் மீ ஏவை போட்டு நாளைக்கு கூட பிளாக் மீ பியை போடலாம். அல்லது காலையில் ஒன்று போட்டு ஈவினிங் கூட ஒன்று போடலாம், நேரம் இல்லைன்னா. அல்லது ஒரே நேரத்திலேயே 2 மணி நேரம் டைம் இருந்ததுன்னா 2ஐயும் போட்டுடலாம். எப்படி வேணாலும் நம்ம சௌகரியத்தை பொறுத்து. அப்போ பிளாக் மீ பியை அப்ளை பண்ணிவிட்டு அதையும் நல்லா அப்பி விட்டுட்டு, அதாவது அந்த ப்ரௌனாக இருக்கிற முடி தெரியாத அளவுக்கு அதை மூடுறதுக்கு போடணும். அதே மாதிரி ஒயிட்டாக இருக்கிற முடி ப்ரௌனாக மாறுற அளவுக்கு அந்த பிளாக் மீ ஏவை போடணும். போட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் டைம் எடுத்து போட்டுட்டு ஒரு 3/4 மணி நேரம் ட்ரை பண்ணிவிட்டு தலையை கழுவிட்டு பாருங்கள். இப்போ நான் பிளாக் மீ ஏ பிளாக் மீ பி தான் போட்டிருக்கேன். என்னுடைய தலைக்கு நான் போட்டிருப்பது, ஆனால் என்னுடைய தலையில் முழுமையாக நரை இல்லை. கொஞ்சம் இந்த காதோரம் நரைச்ச முடி இருக்கிறது, கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே இருக்கும். பட் அதுக்கு நான் போடுவது இதை தான் நான் போடுறேன். இதில் இன்னொரு அட்வான்டேஜுமா, டை யூஸ் பண்ணாக்கா 1 ஆண்டு 2 ஆண்டுகளுக்குள்ளே கருப்பாக இருந்த முடியல வெள்ளையாக போயிடும், மொத்த தலையும் வெளுத்து போயிடும். இது அப்படி அல்ல, மொத்த தலையும் வெளுக்க விடாது. எங்கே கருப்பு இருக்குது, எங்கே வெளுத்து இருக்குதோ அதை மட்டும் மாற்றும். இப்போ எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை இதை போடலாம், எவ்வளோ நாளைக்கு அது தாங்கும். புதிதாக வருகிற முடி தான் நிறம் மாறி இருக்கும். கொஞ்சம் சப்போஸ் ஒரு 10 நாள் கழிச்சு போச்சு, கொஞ்சம் காதோரம் கொஞ்சம் நிறைய மாதிரி தெரிகிறது, அல்ல வாக்கு இருக்கிற இடத்துல கொஞ்சம் தெரிகிறது அப்படின்னு சொன்னால் திரும்ப அந்த இடத்துக்கு மட்டும் பிளாக் மீ ஏவை போட்டு ட்ரை பண்ணி திரும்ப பிளாக் மீ பியை அந்த இடத்துல போட்டுடலாம். அதுவும் டை ஆகிடும். அப்போது பிளாக் மீ ஏ அண்ட் பிளாக் மீ பி கண்டைன்ஸ் நோ கெமிக்கல்ஸ், அப்சல்யூட்லி ஃப்ரீ ஃப்ரம் எனி கெமிக்கல். ஹெர்பல்ன்ற பேரை சொல்லிட்டு கெமிக்கலை போட்டு தயாரிக்கிற தயாரிப்பு அல்ல. ஏன்னா சித்தர்களுடைய புகழையும் பெயரையும் அவருடைய தர்மத்தையும் நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகவே இந்த நிறுவனம் இயங்கி கொண்டிருக்கிறது. அதனால சொல்கிறேன், இதை யார் வேணாலும் தயாரிக்கலாம். தயாரிக்க முடியலைன்னா வாங்கி பயன்படுத்தி பலனை பெறுங்கள். ஓகே, இப்போ நம்ம இதை போட்டு வாஷ் பண்ணும்போது ஷாம்பு வாஷ் பண்ணலாமா? எதுவுமே தேவையில்லை. ஆனால் முடி நல்லா அழகாக எந்த அழுக்கும் இல்லாமல் க்ளீன், எப்படி சீக்கா போட்டதை போல் க்ளீன் ஆகிடும். ஆனால் ஷாம்பு போடலாம், தப்பு இல்லை. ஷாம்புக்கு ஹெர்பல் ஷாம்பு ஒன்று நான் பண்ணியிருக்கேன், அதை பற்றி இன்னொரு தடவை பேசுகிறேன். இட்ஸ் எ மிராக்கிள் ஷாம்பு. பை என்று டேண்ட்ரஃபை பை சொல்லுவதற்கென்று ஒன்று பண்ணியிருக்கேன், அதை பற்றி பிறகு சொல்கிறேன். அதை போடலாம். அல்லது பொதுவாக நிறைய வேதியியல் ஷாம்புகள் இந்த சோடியம் நிறையல் சல்ஃபேட்டு நிறைய அடங்கி இருப்பதனால இது ரொம்ப முடியை பாழ் பண்ணுது. முடியை பாழ் பண்ணாமல் முடியினுடைய திக்னஸை பாதிக்காமல் இருக்கிற மாதிரி ஷாம்பு இருந்ததுன்னா நல்லது. ஆனால் இதுக்கு ஷாம்பு தேவைப்படுறது இல்லைம்மா, அப்படியே குளிச்சாலே அது நல்லா அழகாக வந்துடுது. ஸோ எண்ணெய் எதுவுமே இருக்கக்கூடாது, வெறும் தலையில தான் இதை தேய்ச்சி வாஷ் பண்ணணும். அப்படி எண்ணெய் இருந்ததுன்னா முதல்ல நீங்கள் ஷாம்பு ஏதாவது போட்டு கழுவிட்டு முடி நல்லா ஃப்ரீ பண்ணிட்டு அப்படி போடுறது தான். ஓகே, இது குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் பயன்படுத்தலாம். இளநரைக்கும் பயன்படுத்தலாம், முதியோர்களும் பயன்படுத்தலாம், எந்த வயது உள்ளவர்களும் போடலாம். சில ஆரம்பத்தில் சிலருக்கு முழுமையாக நரைத்திருக்குள்ள போட்டாங்கன்னா டக்குன்னு நிறம் ஏறாது, கொஞ்சம் ஸ்லோவா ஏறும். 2-3 தடவை போட்டாங்கன்னா அது பர்மனண்டா பிளாக் ஆகிடும். ஓகே, பொதுவாகவே இந்த மாதிரி கலவைகள்ல இந்த டீ டிகாஷன் போட்டா நல்லா கேக்கும்னு சொல்லுவாங்க. நிறைய சொல்றாங்கம்மா, டீ டிகாக்ஷன் போடுறவங்க இருக்கிறாங்க, காஃபி டிகாக்ஷன் போடுறவங்க இருக்கிறாங்க. நிறைய இந்த டிகாக்ஷன் போட்டு அதுல இருந்து நிறம் ஏறும்னு சொல்லுவாங்க. சில சித்த மருத்துவத்திலே இருக்கிற சில தாது பொருள்களை சேர்த்து பண்ணுகிறார்கள். பட் நாம் அப்படி பண்ணலாமா? எனக்கு என்னுடைய ஒரு 40 ஆண்டு கால தேடுதல் இது. இந்த மக்களுக்கு இந்த டையில கெமிக்கல் இல்லாமல் ஒன்று கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இதை உருவாக்கியிருக்கேன். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சி எங்களுடைய நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ள ஒரு தகவல். ஹெர்பல் ஹேர் டை அதை எப்படி வீட்டில் இருந்தபடியே பண்ணணும், 100% பியூர் நேச்சுரல் சொல்லியிருந்தீங்க. அண்ட் உங்களுடைய சீக்ரெட்டும் எங்களுக்காக ஷேர் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றிமா, வணக்கம்.